ஒரு எம்ப்ளாய்க்கு பென்ஷன் எப்போ கிடைக்கும் அண்ட் எப்படி கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போகும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் ஆர் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் எம்ப்ளாயோட சேலரிலேருந்து 12% ஆஃப் சேலரி பேசிக் அண்ட் டிஏ வந்து பிடிச்சி அதை வந்து பிஎஃப்க்கு பே பண்ணுவாங்க. அதே டைமில் கம்பெனி சைட்லேருந்து ஒரு 2 முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போகும். 3.67% ஆஃப் சேலரி பேசிக் அண்ட் டிஏலேருந்து இபிஎஃப்க்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. 8.33% ஆஃப் சேலரி வந்து எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமுக்கு கம்பெனி சைட்லேருந்து பிஎஃப்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த 8.33% வந்து ஒரு மாதமும் அகாமடேட் ஆகிட்டே வரும். அது அகாமடேட் ஆன அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிட்டையர்மெண்ட் 58 இயர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பென்ஷன் கிளைம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 50 இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பென்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் 4% கம்மி பண்ணி உங்களுக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட்டை மாதம் பே பண்ணுவாங்க. இந்த பென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிற ஃபார்மை வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் மாதம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் மணிகண்டன். பாய்.